Hi friends, welcome to Kalavadi Village Foods. இப்போ முருங்கைக்கீரை வந்து தோட்டத்திலே எங்கள் வீட்டு தோட்டத்திலே உள்ள முருங்கைக்கீரை இதை பறித்து நான் வந்து பவுட்ரு பண்ண போகிறேன். இந்த முருங்கைக்கீரை பவுட்ரு வந்து பதப்படுத்தி எப்படி வைக்கிறது, ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன செய்யணுங்கிறதுக்கு தான் நான் இப்போ இதை முருங்கைக்கீரையை பறித்து நான் இப்போ வந்து இந்த பதப்படுத்துறது எப்படின்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போவோம். வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த முருங்கைக்கீரை வந்து பாருங்களேன், ரொம்ப நாங்கள் வந்து வளர விடுறதில்ல. இந்த கீரைக்காக தான் இந்த முருங்கை மரம்லாம் நான் வச்சுருக்கேன். அதுவும் நிறையா இருக்குது, வெளிப்பக்கத்துலேயும் நிறையா இருக்குது. இது ஒரு 25 நாள் அல்லது 30 நாள் வரைக்கும் நான் வந்து வச்சு அதை வந்து வெட்டி விட்டுருவேன். அதுலேருந்து துளுத்து இந்த கீரைலாம் வந்திருக்கு. அது ரொம்ப இளங்கீரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது. முத்தலாக இருந்தால் பழுத்து போயிடும், பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு மீடியமான இலையை நான் பறிச்சுட்டு வந்து நான் இப்போ வந்து இதில் வந்து நல்லா அலசிக்கிறேன். தண்ணியில் பெரிய பக்கெட் வச்சு தண்ணி வச்சு நல்லா அலசிடுங்க. இது வந்து முருங்கைக்கீரை வந்து நான் நிறையா பறிச்சுட்டு வந்திருக்கேன். கொஞ்சமாக பறிச்சுட்டு வந்தால் நம்ம உருவிடலாம். இது நிறையா இருக்கிறதுனால நம்ம வந்து இதை வந்து உருவ முடியாது. இதை அப்படியே அலசி வடிகட்டி வச்சிடுறேன். தண்ணியெலாம் வடிட்டோம். வடிஞ்ச பிறகு ஒரு துணியில் போட்டு நல்லா பரப்பி வச்சிரும். துணியில் ஒத்தி ஒத்தி எடுத்திங்கன்னா இந்த ஈரெல்லாம் போயிடும். அப்படியே ஃபேன் காற்றுல தான் நான் போட்டிருக்கேன். இதை நைட் ஆன பிறகு அப்படியே மூடி வச்சிடுறேன். மூடி வச்சு ஃபேன்லேயே போட்டோம்னா இந்த காற்றோட்டத்திலே இருக்கும். அடிக்கடி நம்ம இந்த மாதிரி பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஈரெல்லாம் இருக்காது. நல்ல கீரை வந்து நல்ல காய்ச்சல் கொடுத்துரும் உங்களுக்கு. இப்போ வந்து இதை வந்து நான் மூடி போட்டுட்டு அடுத்த நாள் நம்ம பார்ப்போம் கீரை எப்படி இருக்குன்னு. இப்போ கீரை வந்து ஓரளவுக்கு உணர்ந்து வந்திருக்கு. அப்படியே உதறினாவே இந்த கீரைலாம் வந்து கொட்டிடும். நமக்கு வந்து இது வந்து உருவிக்கிட்டு இருக்க வேணாம். இப்போ வந்து அதேமாரி முருங்கைக்கீரை வந்து எனக்கு வந்து எல்லாம் கீழே இந்த குளுக்கன் வேணால் கொட்டிடுச்சு பாருங்கள். இது மறுநாள் காலையில் நான் செய்கிறேன். ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக இது இப்படியே இருக்கணும். இதை வந்து நீங்கள் குளுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கீரை கொட்டுது பாருங்கள். இது இப்போ காஞ்சி வந்துடுச்சு. மறுநாள் வந்து இப்படி நான் உதறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் உதறினீங்கன்னா வந்து அப்படியே கொட்டிடும். இப்போ அதை எடுத்து நம்ம வந்து லேசாக வேக வச்சுக்கணும். அதாவது காம்புலாம் இருந்தால் பரவாயில்ல, காம்பு பகுதி வந்து சின்ன காம்பெல்லாம் வந்து இருந்தால் பரவாயில்ல, பெருசெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. இதை அப்படியே எடுத்து இட்லி பானையில் வச்சுக்கிறேன். இட்லி பானையில் வச்சு இது 2 பாகமாக நான் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா கீரை நிறையா இருக்கிறதுனால 2 பாகமாக பிரிச்சுக்கிறேன். இது வந்து ரொம்ப நாள் நம்ம வந்து இந்த கீரையை யூஸ் பண்ணோம்னா இதில் வந்து கொஞ்சமாக அதுவும் லேசாக கொஞ்சம் உப்பு போட்டு 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இந்த கீரையை வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம் அப்படியே வேக வச்சு அப்படியே எடுக்கணும். கரண்டி கம்பால் நீங்கள் அப்படியே கிண்டி விட்டிங்கன்னா அப்படியே வெந்துடும். தண்ணியும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி வைக்கணும். தண்ணி மீறக்கூடாது. ஏன்னா மீந்துட்டுனா அந்த தண்ணி வேஸ்ட் ஆகிடும். அந்த கீரையில் சத்தெல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிடும். அதனால் நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு பெரிய டம்ளரில் விட்டுருக்கேன் இவ்வளோ கீரையும் வேகிறதுக்கு. இது 2 தடவை அதேமாரி நான் வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். கரண்டி காம்பால் அப்படி கிண்டி விட்டிங்கன்னாவே உங்களுக்கு வந்து கீரை அப்படியே வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளேயே நம்ம எடுத்துகிறோம். இப்போ இதை எடுத்து நல்லா பிளேட்டில் போட்டு நல்லா பெரிய தாம்பாளத்தில் கொட்டி நல்லா இந்த கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டு காய வச்சிரும். எனக்கு இது வந்து 1 வாரம் ஆச்சு காயறதுக்கு. சாதாரணமாக கீரைன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கு சீக்கிரம் ஒரு 3 நாளே நல்லா காஞ்சிடும், நல்லா மொறுன்னு வந்துடும். இது லேசாக நம்ம வந்து சூடு பண்ணியிருக்கிறதுனால வேக வச்சுருக்கிறதுனால ஒரு ஆவி போட்டு அப்படியே டக்குன்னு வேக வச்சிடணும். ரொம்ப நாள் வேகக்கூடாது. தண்ணி மீறாத அளவுக்கு தண்ணியை நம்ம விட்டுக்கணும். இப்படியே கிட்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே இதாகிடும், சூடாகி நல்லா வெந்து வந்துடும். அப்போ தான் கீரை வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இந்த பொடி வந்து வீணாகாமல் இருக்கும். உங்களுக்கு உப்பு போடுறதுனால இது வந்து பதப்படுத்தி செய்கிறது. இப்போ தாம்பாளத்தில் கொட்டி அப்பப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த உடச்சி விட்டுடுங்க கட்டியாக இருக்கிறதெல்லாம். இந்த மாதிரி வந்து 1 வாரம் நான் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு வந்து அதை மறுபடி தான் நான் பவுட்ரு பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது 1 வாரம் நல்லா காயிட்டோம். இப்போ நல்லா வந்து எடுத்து தொட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியுது பாருங்கள், காஞ்சிடுச்சு இப்போ இலை. அது ரொம்ப கரகரன்னு இல்லாமல் அந்த உப்பு போட்டுருக்கிறதுனால ஒரு அப்படி தான் இருக்கும் கீரை. இதை நீங்கள் வந்து பவுட்ரு பண்ணலாம். இது சாதாரணமாக பவுட்ரு பண்ணதை விட இப்போ மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிட்டேன் நான். இதை வந்து நல்லா வந்து 3 தடவை சலிச்சிடணும். ரொம்ப நைஸாக பட்டு போல் வராது. 3 தடவை நல்லா சலித்து பாட்டிலில் கொட்டி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து நம்ம வந்து ரொம்ப உடம்புல வந்து பல வியாதிகள்லாம் போகுது. அதனால தான் திரும்ப நான் முருங்கைக்கீரையை போடுறேன். நாங்களும் அதுமாரி யூஸ் பண்ணுறோம். பாருங்க, இது வந்து நல்ல டார்க் கலரில் இருக்கும். ஏன்னா கொஞ்சம் வேக வச்சுட்டதுனால டார்க் கலரில் இருக்கும். ரொம்ப நாளையும் நம்ம வேக வைக்கக்கூடாது, அதனுடைய சத்து போயிடும். இப்போ இது வந்து நம்ம வந்து சலிச்சுட்டு ஒரு பாட்டிலில் கொட்டி
நான் எடுத்து வச்சுக்கிறேன். அப்பப்போ வேணுங்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணலாம. நீங்கள் வந்து ப்ளெயினாகவும் நான் போட்டிருக்கேன். ப்ளெயினாக அதாவது எதுவுமே உப்புலாம் போடாமல் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு உப்பும் போட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணலாம். உங்களுக்கு வந்து வேண்டன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் உப்பு போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து நான் ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். முருங்கைக்கீரைங்கிறது அவ்வளோ சத்து நமக்கு கிடைக்கிது. முடி உதிராது, உடம்புல உள்ள வயிற்றுல இந்த சூட்டெல்லாம் குறைக்குது. இதில் எல்லா வித சத்தும் இருக்குது. பீட்டா கரோட்டின் இருக்குது, புரோட்டீன் அதிகமாக இருக்குது, நார் சத்து இருக்குது, அயன் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை உங்கள் வீட்டில் கிடைச்சதுன்னா இந்த மாதிரி எடுத்து பவுட்ரு பண்ணி நீங்கள் வச்சுங்க. சமயத்தில் கிடைக்காது. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.